சகோதரத்துவத்துடன் வாழும் மக்களை பிரிக்க நினைக்கும் பாஜகவிற்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலு, கருணாநிதி, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்கள் மத்தியில் உரையாற்றிய கமல்ஹாசன், மீனவர்கள் நலனுக்காக இதுவரை மத்திய அரசு எந்தவொரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். சகோதரத்துவத்துடன் வாழும் மக்களை பிரிக்க நினைக்கும் மத்திய பாஜக அரசுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும், தமக்கு அளிக்க நினைத்த வாக்கினை தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு அளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டுறது, இல்லை ஜாதியை சொல்றது, மதத்தை சொல்றது, இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன யாருன்னு கேட்குறீங்களா? நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும். பேர் சொல்ல பயம்லாம் இல்லை, அதை உங்க வாயால சொல்ல வைக்கணும்னு. நம்ம தமிழ்நாட்டு இதை இங்கேருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்தில் மீனவர்கள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இடைஞ்சலை தவிர என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அது நேரு பண்ணிட்டார் எப்பவோ அப்படின்னு. ஏன் நேரா பதில் சொல்லவே மாட்டீங்களா? கோணலா தான் பதில் சொல்லுவீங்களா? நீங்க நேரு செஞ்சது என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறது தான் நாங்க கேட்குறேன். இப்ப இங்கேருந்து படகுகள்லாம் போய் அங்கே கைதாகிறதும் நாங்கள் மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வர்றது. ஆனால் இந்த 10 வருடங்கள் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளவு கைதுகள். அது மட்டும் இல்லை, படகுகள் அரசு மயமாக்கப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுகின்றன. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லை நேரு பண்ணாருன்னு.